காய்ஸ் வணக்கம். அதாவது நமக்கு காதல் தர சுகம் எப்படி இருக்கும்னு தெரியும். அதே நேரத்தில் காதல் தர வலி எப்படி இருக்கும் அப்படின்றதையும் தெரியும். ஆனால் சுகத்தையும் தரும் வலியும் தரும் ரெண்டையும் கலந்து தர்ற ஒரு உணர்வு தான் பிரெட் கிரம்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு போதுமான அட்டென்ஷன் கொடுப்பாங்க, நீங்கள் பேசணும்னு நினைக்கும் போது பேசுவாங்க, உங்கள் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, உங்களை ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் கொடுத்து இந்த லவ் சூப்பராக இருக்குப்பா, இந்த பர்சனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற நிலைமைக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் திடீர்னு உங்களை தள்ளி விட்டுருவாங்க. அதாவது அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஆசைப்பட்ட அட்டென்ஷனுங்க இனிஷியலாக என்னோட ஓஜி லவர் இப்படி இருந்தானே அப்படின்னு உங்களை ஏங்க வச்சுருவாங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒழுங்காக பேச மாட்டாங்க. நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணால் அதுக்கு 1 மணி நேரம் கழித்து ரிப்ளை பண்ணுவாங்க, இல்லை 1 நாள் கழித்து கூட ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் கால் பண்ணால் ஒழுங்காக பேச மாட்டாங்க, ஏன் கால் பண்ணீங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பேர் பிரேக்கப்பும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்டில் தோணும், என்கிட்ட சரியாக பேச மாட்டேன், அப்போ என்ன பிடிக்கல, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாலும் இல்லை, இது பிரேக்கப் இல்லை, எனக்கு டைம் இல்லை, என்னை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி காதல் இருக்கிறதாவும் காட்டுவாங்க, பிடிக்காத மாதிரியும் காட்டுவாங்க, நம்மள ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் பிரெட் கிரம்பிங்கில் இருக்கீங்களா இல்லையா, உங்களோட காதல் உண்மையா இல்லையா அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் புரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பிரெட் கிரம்பிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சின்ன சின்ன கவனம். நம்மக்கிட்ட கொஞ்ச நாள் அன்பாக இருப்பாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்மக்கிட்ட சந்தோஷமாக இருப்பாங்க, இந்த ஒரு ஃபீல் நல்லா இருக்கே அப்படின்ற எல்லா ஃபீலையும் கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கறது, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, அப்படி உங்களை எல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மெசேஜ் பண்ணுறது கம்மியாகும். இனிஷியல் டேஸில் நம்மக்கிட்ட பேச ஆரம்பித்த உடனே நமக்கு மெசேஜ் நம்ம பண்ண உடனே ரிப்ளை பண்ண பர்சன் அது ரொம்ப லேட் ஆகும், ஸ்லோவாகும், அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்க பெருசாக கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இங்கே இருக்கிற நாம மட்டும்தான் அவங்ககிட்ட பேசணும், அவங்க இல்லாமல் இருக்க முடியலையே அப்படின்னு நினைப்போம். பட் அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு பாயிண்டில் நமக்கு ஒரு கன்ஃபியூஷனில் இருப்போம், இது லவ் தானா இல்லை இது பிரேக்கப்பா இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புரியாத உணர்வை கொடுத்துட்ருப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஃபுல் மீல்ஸுக்கே தகுதியானவராக இருப்பீங்க, அவ்வளோ அன்பை கொடுப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த பிரெட் கிரம்ப் அப்படின்வாங்களே, இந்த பிரெட் கிரம்ப்ஸ், அந்த பிரெட்டோட அந்த பொடி இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அன்பை கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இதுக்குனால தான் அதுக்கு பேர் பிரெட் கிரம்பிங் அப்படின்னு வந்தது. ஓகே, இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ சிம்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது ஒரு லாங் கேப் விட்டுருவாங்க. உங்கள் கூட இனிஷியல் டேஸில் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, பட் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா சைலண்ட் ஆயிடுவாங்க. அதாவது பிரேக்கப்னு சொல்லியிருக்கவும் மாட்டாங்க, திடீர்னு சைலண்ட் ஆயிடுவாங்க. ஒரு லாங் கேப், ஈவன் ஒரு 2-3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் கூட மறுபடியும் அதே பாசத்தோடு வர்ற மாதிரி வருவாங்க. நமக்கு திடீர்னு சடனாக ஒரு நாள் மெசேஜ் பண்ணுவாங்க, நம்ம வேண்டாம் அப்படின்னு இருப்போம். அந்த நேரம் நமக்கு நம்மளோட பர்த்டேக்கு விஷ் பண்ணுறதாகட்டும், இல்லை சடனாக மறுபடியும் அதே அன்போடு வருவாங்க. நமக்கு ஒரு நிமிஷம் புரியாது, இவ்வளோ நாள் அந்த ஒரு 6 மந்த்ஸ் கேப்பில் நீங்கள் அவங்கள வெறுத்து வேண்டான்னு ஒதுக்கியிருப்பீங்க, ஆனால் மறுபடியும் அதே அன்போடு வருவாங்க. அடுத்த சிம்டம்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு போகுது, மீட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா வரமாட்டாங்க. ஒரு ரியல் லவ் அவங்க கிட்ட இருந்து நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட கான்வர்சேஷன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம 2 பேரும் பேசணும், நம்மளுக்குள்ள அந்த ஒரு கம்யூனிகேஷன், உனக்கு கோபமோ சந்தோஷமோ அதை என்கிட்ட நீ பேசு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற நிலைமைக்கு உங்களை கொண்டு விட்டுருவாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. வாரத்துக்கு 1 நாள் தான் பேசுவாங்க. நீங்கள் ஓகே, நீ வாரத்துக்கு 1 நாளே பேசு, பட் என்னோட டைம், அது எனக்கான டைம் நீ கொடு அப்படின்னு கேட்டால் கூட அதை ப்ராப்பராக கொடுக்க மாட்டாங்க. கன்சிஸ்டன்சி அப்படின்றது அவங்க கிட்ட சுத்தமாக இருக்காது. அண்ட் மிக்ஸ்டு சிக்னல்ஸாக கொடுப்பாங்க. அதாவது மிக்ஸ்டு சிக்னல் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அவங்க உங்ககிட்ட அன்பும் கொடுப்பாங்க, நிறைய உங்களை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி, உங்களை நிறைய லவ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. பர்சன் கிட்ட அவ்வளோ அன்பை கொடுக்குறீங்க, அப்போ அந்த ஆப்போசிட் பர்சன் என்ன பண்ணுவாங்க, அன்பை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பாயிண்டில் புரியாது, மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்கும். திடீர்னு நல்லா லவ் பண்ணான், திடீர்னு காணாமல் போயிட்டான், இவனை மட்டும் என்ன சொல்ல வரான், அன்பை கொடுக்குறானா இல்லை மறுக்கிறானா அப்படின்னு புரியாத அளவுக்கு அந்த ஒரு ஃபீலிங்கை, ஒரு மிக்ஸ்ட் இமோஷன்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா, இதுவும் ஒரு பிரெட் கிரம்பிங்கோட சிம்டம்ஸ் தான். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில நேரம் உங்ககிட்ட ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்டடீஸ் பற்றி பேசுகிறது, உங்கள் காலேஜ் பற்றி பேசுகிறது, நீங்கள் அடுத்தது ஒர்க் எப்படி போகணும் அப்படின்ற மாதிரி, இல்லை நீங்கள் ஒர்க்கில் இருக்க பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், உங்களோட அடுத்த லெவலுக்கு நீ எப்படி போகணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பாசமாக கேரிங்காக இருப்பாங்க. பட் சடனாக உங்ககிட்ட ஒரு டிஸ்டன்ஸ்க்கு கீப் அப் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. பட் அதே
பர்சன் சடனாக டிஸ்டன்ட் ஆயிடுவாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நல்லா பேசிகிட்டு இருந்தால் எங்கடா திடீர்னு காணாமல் போயிட்டான் அப்படின்னு உங்களை தேட வச்சுருவாங்க. இதே மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் அவங்க வந்து பிரெட் கிரம்பிங் பண்ணுற பர்சன் அப்படின்றது. அண்ட் ஏன் பீப்புள் இப்படிலாம் பண்ணுறாங்க? இப்படி ஒருத்தரை அன்பை கொடுத்து வைக்கிறதும் அப்புறம் அந்த அன்புக்காக அவங்கள அழ வைக்கிறதும், ஸோ ஏன் அந்த மாதிரி பர்சன்ஸ் அப்படி பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. பட் ஒரு சில ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அட்டென்ஷன் வேணும், ஆனால் கமிட்மெண்ட் வேணாம். அட்டென்ஷன் அப்படின்போது அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு அன்பு வேணும், அவங்க ஆசைப்படுற நேரத்தில் அவங்களுக்கு ஆறுதல் வேணும், அவங்க ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற நேரத்தில் அவங்க கூட பேசுறதுக்கு ஒரு பர்சன் வேணும். எல்லாமே அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான். அவங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் வருவாங்க. ஆனால் அதுவே கமிட்மெண்ட்டாக மாறுதுன்னா பண்ண மாட்டாங்க. இப்போ டெய்லியுமே நம்ம 2 பேரும் இந்த இடத்துல மீட் பண்ணிக்கலாம், டெய்லியுமே நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற கமிட்மெண்ட்குள்ளே வர மாட்டாங்க. அவங்களுக்கு வெறும் உங்களோட அட்டென்ஷன் மட்டும்தான் தேவைப்படுது. அண்ட் இன்னொரு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்க ஒரு வேளை லோன்லியாக இருக்கலாம். ஸோ தனிமையில் இருக்கும்போது அந்த தனிமையை அவங்களுக்கு எப்படி விரட்டுறதுன்னு தெரியல, அதுக்கு உங்களை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அண்ட் அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கணும். இப்போ இவங்க கூட சண்டையா, இந்த பொண்ணை விட்டால் இன்னொரு பொண்ணுக்கிட்ட என்னால் பேச முடியும், நான் ஒருத்தருக்காக ஏங்கிட்டு இருக்க நபர் கிடையாது, என்னை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு மனநிலை உள்ளவர்களாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து எப்போதுமே எனக்கு இதுதான் ஃபைனல் அப்படின்றது கிடையாது. எனக்கு இது இல்லைனா அது, அது இல்லைனா அது அப்படின்ற மாதிரி நான் ஆப்ஷன்ஸை தேடி போகிற பர்சன் அப்படின்றவர்களாக இருக்கணும். அண்ட் அடுத்தது வந்து அவங்க இமோஷனல் கண்ட்ரோலை விரும்புகிற பர்சனாக இருக்கணும். அதாவது இமோஷனல் கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னா, உங்ககிட்ட ஒரு அன்பை கொடுக்குறாங்க, அந்த அன்புக்காக அதுக்கப்புறம் அவங்க உங்களை ஏங்க வைக்கும்போது நீங்கள் அவங்களுக்காக போய் ஏமா பேச மாட்டேற, ஏண்டா என்கிட்ட பேச மாட்டேற, நான் என்னடா பண்ணேன், என்னால் உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியலடா ப்ளீஸ் அப்படின்னு நம்ம ஒரு கெஞ்சுற நிலைமைக்கு போகிறோம் இல்லையா, அதை ரசிக்கிறவர்களாக இருக்கலாம். உங்ககிட்ட ஒரு இமோஷனல் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற நபர்களாக இருக்கலாம். அதெல்லாம் ஒரு சிலருக்கு வந்து நம்ம மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்து ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அதாவது இந்த நபர்கள் பார்த்தோம்னா சின்ன வயசில் அவங்களுக்கு ஒரு பெரிய அன்புக்காக அவங்க ஒரு இடத்துல ஏங்கி இருப்பாங்க. அந்த ஏக்கத்தை இப்போ இன்னொருத்தங்க கிட்ட பார்த்து ரசிக்கிற நபராக கூட அவங்க இருக்கலாம். பிரெட் கிரம்பிங் உங்களை ஒருத்தங்க பண்ணுறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இந்த பிரெட் கிரம்பிங் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நபர், இப்போ நீங்கள் உங்களை ஒருத்தங்க பிரெட் கிரம்பிங் பண்ணிட்டு இருக்காங்க, உங்ககிட்ட வந்து உங்க பேசல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நீங்கள் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் என்கிட்ட அன்பாக இருந்து திடீர்னு என்னை விட்டு போயிட்டா, ஒருவேளை ஏன் மேலே ஏதாவது தப்பு இருக்கா, நான் பார்க்க அழகா இல்லையா, ஏன் என்கிட்ட பிடிக்கல, என்னோட பாசத்தை உண்மையா இல்லையா அப்படின்னு உங்கள் மேலே நீங்களே ஒரு செல்ஃப் டவுட் கொண்டு வருவீங்க. அண்ட் இன்னொன்று என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களோட மென்டல் பீஸ் ரொம்ப ஸ்பாயில் ஆகும். என்ன ஆச்சு அப்படின்னு எந்த நேரமும் ஒரு அப்சஷன் மைண்டில் அவங்கள பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு மைண்டுக்கு நீங்கள் போவீங்க. இமோஷ்னல் கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஒரு நேரம் அவங்க நல்லா பேசும்போது உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பீங்க. அண்ட் அவங்க திடீர்னு உங்களை விட்டுட்டு போகும்போது உங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும், உங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி வந்துடும். எதனால், என்ன ஆச்சு, ஏன் என்னை விட்டுட்டு போனால் அப்படின்னு உங்களையே வந்து உங்களோட இமோஷன்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அவங்க ஒரு காரணமாக அமைஞ்சிருவாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப திங்க் பண்ண வச்சுருவாங்க. எதனாலையா இருக்கும், நல்லா என்கிட்ட அன்பாக இருக்கிறான், திடீர்னு என்னை விட்டு போயிடுவான், என் மேலே ஏதாவது தப்பா, ஏன் அன்பில் தப்பா, இல்லை நான் பார்க்க அழகாக இல்லையா, நான் பேசுறது சரியில்லையா அப்படின்னு ரொம்ப உங்களை பற்றி நீங்களே யோசிப்பீங்க. ஐ மீன் உங்களை நீங்கள் தப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியர் ஃபீல் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க ரீசனும் சொல்ல மாட்டாங்க. அப்போ இதுவா ரீசனாக இருக்குமோ, அதுவா ரீசனாக இருக்குமோ அப்படின்னு உங்களை யோசிக்க வச்சுருவாங்க. ஸோ ஒரு உண்மையான உறவு அப்படின்னா அதில் கிளாரிட்டி இருக்குமே தவிர இப்படிப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்படிப்பட்ட நபர்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு வைங்களேன். ஒரு 2 மாதம் உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருக்காங்க, நீங்கள் கால் பண்ணும்போது உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க, டெக்ஸ்ட் பண்ணால் ரிப்ளை பண்ணுறாங்க, நீங்கள் எதிர்பார்த்த லவ், லஸ்ட் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அப்படிப்பட்ட நபர் திடீர்னு சைலண்ட்டாக கட் ஆயிடுறாங்க. நீங்கள் பேசினாலும் உங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, ரிப்ளை பண்ண மாட்டாங்க, கால் பண்ண மாட்டாங்க. அப்படியே உங்களை வந்து ஒரு 2 months நீங்கள் யாருனே தெரியாத மாதிரி ஒதுக்கிட்டு மறுபடியும் 3வது மாதம் எதுவுமே நடக்காத மாதிரி வந்து அதே அன்பை கொடுக்குறாங்க. இதே தான் கண்டினியூ ஆகுது. இந்த பேட்டர்ன் இப்படியே தான் ஃபாலோ ஆகுது. நான் ஒரு 3 months நல்லா இருக்கான், 3 months காணாமல் போயிடுறாங்க, 3 months மறுபடியும் வராங்க அப்படின்னா இந்த பேட்டர்னை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஓ, இவங்க பிரெட் கிரம்பிங் பண்ணுற பர்சன் அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள சேஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல இந்த பர்சனோட பேட்டர்ன் இதுதான் தெரிஞ்சதுனால, ஸோ அவங்க ஆசைப்படுறது என்ன அப்படின்னா அவங்க பின்னாடியே நீங்கள் ஓடணும், அவங்கள தொங்கிட்டே இருக்கணும், எப்போ பாரு ப்ளீஸ் பேசு, என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கெஞ்சணும்னு ஆசைப்படுறாங்க. அதை விட்டுருங்க. இதுதான் அந்த பர்சன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க பின்னாடி ஓடுறதையோ இல்லை என்கிட்ட பேசு, நீ என்னை இவ்வளோ அன்பு கொடுத்த உன்னை என்னால் மறக்க முடியாது அப்படின்னு ஓடுறதை முதல்ல நிறுத்துங்க. கிளியராக
கிளியராக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிடுங்க. என்ன உன் பிரச்சனை, வர நல்லா பேசுகிற, காணாமல் போயிடுற, இப்படியெல்லாம் இருந்தால் நமக்குள்ளே செட் ஆகாது. இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு சந்தோஷத்துக்கு தருதா இல்லை எனக்கு ஒரு வருத்தத்தை தருதானே எனக்கு தெரியல. ஸோ இப்படி என்னால் இருக்க முடியாது. என் கூட கன்சிஸ்டண்ட்டாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடிஞ்சால் இரு, அப்படி இல்லையா வேணாம்ப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு விலகிருங்க. நான் சொல்கிறது ரொம்ப ஈஸி தான், எனக்கும் தெரியும் அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு நபர் ஈஸியாக சொல்லிடலாம் எங்கள் வேண்டான்னு ஒருத்தங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு. பட் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு எவ்வளோ வலி இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனால் இந்த பிரெட் கிரம்பிங்கில் இருக்கிற நபர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஒரு பழைய அன்பு தருவாங்கன்னு நினச்சி நீங்கள் ஏங்கி உங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தொலைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு மெழுகுவத்தி எப்படி தன்னைத்தானே உருக்கிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் நீங்களும் அந்த அன்பு கிடைக்கும்னு நினச்சி உங்களை நீங்களே காயப்படுத்திட்டு இருக்கீங்க. அவங்க அன்பாக இருக்கும்போது நீங்கள் சிரிக்கிறீங்க, அவங்க அமைதியாக இருக்கும்போது நீங்கள் அழுகிறீங்க. ஸோ உங்களை ஒருத்தர் இமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்றது தெரியாமல் உங்களை நீங்களே உங்களோட சந்தோஷத்தை உங்களோட துக்கத்தை எல்லாத்தையும் இழந்து அந்த நபராக நீங்கள் மாறிட்டு வரீங்க. அப்படி நீங்கள் உங்களை இழந்த ஒரு வாழ்க்கையை வாழணுமான்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ டேரெக்டாக கொஷின்ஸ் கேட்டுருங்க அவங்கக்கிட்ட. ஸோ உன் இன்டென்ஷன் என்ன தான், நல்லா பேசுகிற, காணாமல் போகிற, ஏன் பேசாமல் இருக்கேன்னு கேட்டால் ரீசனும் அதுக்கு உன்னால் வேலிடாக சொல்ல முடியல, அப்படி என்ன தான் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுற அப்படின்ற ஒரு பவுண்ட்ரியை கரெக்டாக செட் பண்ணுங்கள். அண்ட் அவங்க கிளியராக ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பேசல, மறுபடியும் அவங்க இப்படி தான் இருக்காங்க, ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு வாக்கவே பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. அந்த நபர் இப்படிப்பட்டவர், உங்களுக்கு அவரால் முழுமையான அன்பு கொடுக்க முடியல, உங்களை அழ வச்சு உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு நாள் 2 நாள் ஓகே, நமக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, ஓகே. ஆனால் லைஃப் லாங் இப்படி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள விட்டு விலகிறதுக்கு ரெடியாக இருங்க. ஏன்னா உங்களை உண்மையாக ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க, அன்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க உங்களை இப்படி ஒரு கெஸ்ஸிங் ஸ்டேட்லேயே விட மாட்டாங்க. அவங்களோட அன்பை நம்ம என்றைக்குமே சந்தேகப்பட வேண்டாம், அந்த அளவுக்கு உண்மையான அன்பை கொடுப்பாங்க. ஓகே, ஃபைனலி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ அன்பானவராக இருக்கிறீங்க. அதாவது நிறைய பேருக்கு எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம், என்கிட்ட பேசலையா நான் பேசாமல் போயிடுவேன் அப்படின்னு போகிற நபர்கள் இருக்காங்க. ஆனால் உங்ககிட்ட ஒரு அன்பை கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக, என்றைக்கோ கொடுத்த அன்புக்காக இன்னும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள்லாம் அப்படி உங்களை கிடைக்கிறதுக்கு ஒருத்தர் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட அன்பான நபர்களாக இருக்கீங்க. இப்படிப்பட்ட நபருக்கு அவங்க தகுதியானவங்க கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நல்ல ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் வேணும். உங்களுக்கான மரியாதை, உங்களுக்கான கன்சிஸ்டன்சி, உங்களுக்கான கிளாரிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். பட் அப்படி இல்லாமல் உங்களை கண்டினியூஸாக இதே மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாமலே வச்சுட்ருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் லவ் இல்லை. தயவு செஞ்சு அதை விட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிடுங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி, நான் இப்படி தான் லைஃப் லாங் உன்னை கெஞ்ச வச்சுட்டே இருப்பேன் அப்படின்ற நபர். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு நீங்கள் ஒரு உண்மையான நபராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு உண்மையான உன்னதமான காதலுக்கு நீங்கள் தகுதியான நபராக இருக்கும்போது இது உங்களுக்கு டிசர்விங் கிடையாது. ஸோ அப்படி பிரெட் கிரம்பிங் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள விட்டு விலகிருங்க. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இப்படிப்பட்ட நபர் ஒருத்தரோட அன்புக்காக ஏங்கி அவங்களுக்காக காத்துட்ருக்க இப்படி உன்னதமான நபர் நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட பெட்டரான லவ் கிடைக்கணும் அப்படின்றதுனால இந்த நபரை விட்டு விலகிருங்க. ஏன்னா இவங்க லைஃப் லாங் இதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பிரெட் கிரம்பிங்கில் நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி இதுலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணதுக்கு என்னெல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் வேறு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். நன்றி.